வணக்கம். வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு பறந்த அனுரா. கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. யாழில் வெடிக்கவுள்ள போராட்டம். உலகில் மிகப்பெரிய வாகன நெரிசல் பதிவு. நாளை முதல் ஆரம்பமாகும் முக்கிய சேவை. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே 98% பார்வையிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள். கொட்டாஞ்சேனையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார். ஊந்துருளியில் பிரவேசித்த 2 பேர் இந்த துப்பாக்கிச்சூடை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தப்பிச் சென்றவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தைரட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் பூர்வீக காணி உரிமையாளர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தெரிவித்துள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தைரட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும். வடகிழக்கில் பிக்குகள் மற்றும் சில திணைக்களங்கள் நினைத்ததை செய்யும் ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே இந்த விகாரையை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பங்குச்சந்தையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் நேற்று பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 168.41 புள்ளிகளால் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு பங்குச்சந்தைகளில் அனைத்து பங்குகளின் மொத்த விலைச்சுட்டன் நேற்று 16,566.27 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த புள்ளி விவரமானது நேற்றைய தினம் 2.07 பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் துபாயில் பிப்ரவரி 11 தொடக்கம் 13 வரை நடைபெறும் 2025 சர்வதேச அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாட்டிலிருந்து புறப்பட்ட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நேற்று பிற்பகல் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார்கள். ஐக்கிய அரபு ராச்சிய வெளிநாட்டு வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி தானி பின் அகமட் அல் செய்யூத் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகள் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு மகத்தான வரவேற்பு அளித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மாஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் ராஸ் அல் ஹைமா ஆட்சியாளரின் மருமகனமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் ஹாஸ்மியை சந்திக்க உள்ளார். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இச்சந்திப்பில் கவனம் செலுத்தப்படும். இதனைத் தொடர்ந்து துபாயில் அமைந்துள்ள புகழ்பெற்ற எதிர்கால அருங்காட்சியகத்தில் நடைபெறும் டைம் ஹாண்டர் காலா டினர் ராஸ்போசன விரத்திலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார். உலகில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் நேற்று இந்தியாவில் பதிவாகியுள்ளது. இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் மகா கும்பமேளாவுக்கு ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்த நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 200 தொடக்கம் 300 கிலோமீட்டர் தூரம் ஏற்பட்ட பெரும் போக்குவரத்து நெரிசல் வாகன போக்குவரத்தையும் ஸ்தம்பிக்க செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பல மாவட்டங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பயணிகள் பல மணி நேரம் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் நாளை ஆரம்பமாகிறது. சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரஜாத் பொண்டுச்சாமி இதனை தெரிவித்துள்ளார். நாளை காலை 7:30 அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசன்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் 1:30 அளவில் காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்தில் 6 நாட்கள் ஈடுபடுத்தப்படும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அரசு நிதியை இழப்பீடு என்ற பெயரில் கையூட்டலாக பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் கிளிநொச்சி தொடர்ந்து நிலையத்துக்கான களவையத்தில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரகலாய போராட்டம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தங்களது இல்லங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடாக அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 122 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளார்கள். அரசாங்கத்திலிருந்து இவ்வாறான இழப்புகளுக்காக 25 லட்சம் ரூபாயினையே உயர்ந்தபட்ச இழப்பீடாக வழங்க முடியும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. யுத்தத்தின் தாக்குதலுக்குள்ளான வீடுகளுக்கு அதிகபட்சமாக 16 லட்சம் ரூபாயை வழங்கப்பட்டதுடன் சிலருக்கு இந்த நிவாரணமும் கிடைக்கப்பெறவில்லை. எனினும் கெஹிலிய ரம்புக்வெல 900 லட்சம் ரூபாயினை பெற்றுள்ளார். அந்த நிதியில் கிளிநொச்சியில் ஒரு கிராமத்தை அபிவிருத்தி செய்திருக்க முடியும். அத்தகைய சேதங்களுக்காக ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளனவா என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என்பதுடன் இந்த இழப்பீடுகள் முற்றுமுழுதாக கையூட்டலாகவே வழங்கப்பட்டுள்ளன. எனவே இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளாந்த மின்தடை அமுலாக உள்ள கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை ஊடக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. நேற்று முன்றும் நாளொன்றில் தலா 1.5 மணி நேரம் சுழற்சி முறையில் விநியோக தடை அமுல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது. உலகில் வரவேற்கப்பட்ட நகரங்களின் வரிசையில் சிரியாவுக்கு முதலிடம். Booking.com வலைத்தளத்தின்படி 2025 ஆண்டில் உலகம் மிகவும் வரவேற்கப்பட்ட நகரங்களில் சிரியாவுக்கு முதலிடத்தில் உள்ளது. 360 மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை கொண்ட Booking.com என்ற வலைத்தளம் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்காக வழங்கப்படும் சேவையினை பாராட்டி உலகில் மிகவும் பிரபலமான நகரங்களில் ஒன்றாக சிரியா பெயரிடப்பட்டுள்ளது. Booking.com என்ற வலைத்தளம் அதன் 13வது பயணிகள் மதிப்பாய்வு விருந்துகளுடன் இணைந்து இதனை வெளியிட்டுள்ளது. எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் லிட்டோ நிறுவனம் எடுத்துள்ள கோரிக்கை தொடர்பான நிலைப்பாடு இன்று அறிவிக்கப்படும் என நிதியமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தை விலைக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையை திருத்துவதற்கான கோரிக்கையை லிட்டோ சமர்ப்பித்துள்ளதாக தேசிய செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை லாஃப் எரிவாயுவின் விலை தொடர்பிலும் அது செய்தி சேவை வினவியுள்ளது. லிட்டோ நிறுவனத்தின் திருத்தத்துக்கு ஏற்படும் புதிய விலைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் வேகமாக குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். இதன்படி முட்டை ஒன்று 25 ரூபாய் தொடக்கம் 28 ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சிறப்பு அங்காடிகளில் உறைந்த கோழி இறைச்சி 750 ரூபாய்க்கும் தோல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சி 1100 ரூபாய் தொடக்கம் 1000 ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதாகவும் அகில இலங்கை கோழி பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர் குறிப்பிட்டுள்ளார். நானோயா மற்றும் பதுளை தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையிலான எல்ல ஒடிசி நானோயா என்ற புதிய சுற்றுலா தொடர்ந்து சேவை நேற்றைய தினம் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நானோயா தொடர்ந்து நிலையத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தொடர்ந்து பொது முகாமையாளர் தம்பிக ஜெயசுந்தர குறித்த தொடர்ந்து சேவையை ஆரம்பித்து வைத்துள்ளார். இந்த தொடர்ந்து சேவை செவ்வாய்க்கிழமைகள் தவிர ஒவ்வொரு வார நாட்களிலும் 14 பெட்டியுடன் இயக்கப்படும் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தினங்களில் காலை 8:15க்கு நானோயாவிலிருந்து பதுளைக்கும் பிற்பகல் 1 மணிக்கு பதுளைந்து நானோயாக்கும் இந்த தொடர்ந்து சேவைகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வானத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை வானத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.